வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். எல்லாரும் பிசி எக்ஸாம்காக படிச்சுட்டு இருப்பீங்க. பிசி எக்ஸாம்கான டேட்டுமே ரொம்ப பக்கத்துல நெருங்கி வந்துருச்சு, சரிங்களா? ஸோ நம்ம படிச்சதை டெஸ்ட் போட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அப்படி டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளோட படிச்சதோட தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோல ஒரு கொஸ்டினை 2 டைம் ரீட் பண்ணுவேன், சரிங்களா? உங்களுக்கு ஒரு 3 செகண்ட் டைம் இருக்கும். அதுக்குள்ள ஆன்சர் மைண்ட்ல வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதை விட இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே 10th சோசியல் சயின்ஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்குறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் அதிகம் தேயிலை விளையும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிகம் தேயிலை விளையும் மாநிலம் எது? ஆப்ஷன் பி அசாம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? இந்த கொஸ்டினை பார்க்கும்போது அதிகம் தேயிலை விளையும் மாநிலம்னா அசாம். அப்ப இந்தியாவில் அதிகம் காஃபி விளையும் மாநிலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி படிச்சா மட்டும்தான் ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்தியாவில் அதிகம் காஃபி விளையும் மாநிலம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே, செகண்ட் கொஸ்டின், எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு தாது அதிகமாக காணப்படுகிறது? எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு தாது அதிகமாக காணப்படுகிறது? ஆப்ஷன் டி செம்மண் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? இந்த கொஸ்டினை எப்படி மாத்தி கேட்கலாம் அப்படின்னா, செம்மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த இரும்பு ஆக்சைடு தாது அதிகமாக இருக்கிறதுனாலதான் செம்மண் சிவப்பு நிறமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை விட இந்த தமிழ்நாட்டுல, அதாவது இப்போ உங்களுக்கான கொஸ்டின், தமிழ்நாட்டுல எந்த மண் அதிகமாக இருக்கு, சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல எந்த மண் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிருங்க, ஓகேவா? ஓகே, தட் கொஸ்டின், நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் சி ரஷ்யா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி ரஷ்யா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ அடிப்படை கடமைகள் ரஷ்யா. அப்போ அடிப்படை உரிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நீங்க கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்க ஒருத்தையும் இதை அடிப்படை கடமைகள் பார்க்கும்போதே அடிப்படை உரிமைகள்லாம் எங்க இருந்து எடுத்தோம், எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம், அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவு மூலம் நிதிநிலை அவசர நிலை பிரகடனம் அறிவிக்க முடியும்? எந்த சட்டப்பிரிவு மூலம் நிதிநிலை அவசர நிலை பிரகடனம் அறிவிக்க முடியும்? ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 360 கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அப்ப சட்டப்பிரிவு 352 என்ன சொல்லுது, 356 என்ன சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதை நீங்க கமெண்ட் பண்ணாலும் நானே சொல்லிடுறேன், சரிங்களா? 352 அப்படிங்கிறது மத்திய நெருக்கடி நிலை, சரிங்களா? ஸோ மத்திய நெருக்கடி நிலை. 356 அப்படிங்கிறது மாநில நெருக்கடி நிலை, சரிங்களா? இந்த 360 அப்படிங்கிறது நிதிநிலை நெருக்கடி நிலை, சரிங்களா? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஆப்ஷன் பி 25 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கிறாரு, சரிங்களா? இந்த ஆளுநர் யாரெல்லாம் நியமிக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு மெமரிஸ் வருதான்னு பாருங்க, இல்லை அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? செவன்த் கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு? ஆப்ஷன் சி 30 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஓகே, எய்த் கொஸ்டின், இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் யாவை? இந்தியாவில் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் யாவை? கல்கத்தா, சென்னை, பம்பாய். ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? ஓகே, நைன்த் கொஸ்டின், இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். ஆப்ஷன் பி வங்காளதேசம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்தியா 10th கொஸ்டின், இந்தியா தனது குறைந்த நிலை எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது?
இந்தியா தனது குறைந்த நிலை எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, குறைந்த நிலை இல்லை அப்படின்னா ஆப்கானிஸ்தான், மிக நீண்ட நிலை இல்லை அப்படின்னா வங்காளதேசம். சரிங்களா, ஸோ இந்த இது உங்களுக்கு ஏதாச்சும் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இதை ஷார்ட்கட்டா எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வங்காளதேசம்ல தேசமை எடுத்துக்கோங்க. சரிங்களா, தேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தேசம் அப்படின்னா என்னது, அதாவது நம்மளோட இந்திய நாடு ஃபுல்லாவே பெருசா இருக்கு. சரிங்களா, ஸோ அந்த தேசம் அப்படின்னா மிக நீண்ட எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான் மிக குறைந்த நிலை எல்லை. சரிங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கொஸ்டின், எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஆப்ஷன் ஏ 5 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, 12வது கொஸ்டின், எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி சிக்கிம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இதை ஷார்ட்கட்டாவே பார்த்துக்கலாம். சிக்கிம் அப்படிங்கிற ஒரு சிக்கிட்டு தான் இருக்கு, அதுனா ஒரு 3 நாடுகளால சிக்கி இருக்கு. சரிங்களா, ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. 13வது கொஸ்டின், வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமான உற்பத்தியாளர்? வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் அதிகமான உற்பத்தியாளர்? ஆப்ஷன் பி 2 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஓகே. 14வது கொஸ்டின், இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம்? ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஓகே. 15வது கொஸ்டின், முதன்மை துறைகள் எதனை உள்ளடக்கியது? முதன்மை துறைகள் எதனை உள்ளடக்கியது? முதன்மை துறை அப்படின்னாலே ஆப்ஷன் டி வேளாண்மை துறை தான். சரிங்களா, ஸோ 2ஆம் துறை அப்படின்னா தொழில்துறை, 3ஆம் துறை அப்படின்னா சேவைத்துறை. சரிங்களா, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரிங்களா, ஓகே. 16வது கொஸ்டின், WTO தற்போது உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? WTOல தற்போது உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 164 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இதே மாதிரி WHO எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? WHO சரிங்களா, அதே மாதிரி WTO WHO இந்த ரெண்டுமே எந்த ஆண்டுல துவங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்க. சரிங்களா, ஓகே. 17வது கொஸ்டின், உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ தலைமை இயக்குனர் தலைவர். தலைமை இயக்குனர் தலைவர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 18வது கொஸ்டின், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? ஆப்ஷன் ஏ 1498 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த டயத்துல வாஸ்கோ ட காமா உள்ள வந்திருப்பாரு. சரிங்களா, 19வது கொஸ்டின், வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் யார்? வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் யார்? சரிங்களா, ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இதுக்கு நம்ம ஆர்டராகவே ஒரு ஷார்ட்கட் வச்சிருந்தோம். என்ன இருந்துச்சு? போங்கடா ஆங்கிலேயனா பிரெஞ்சுக்காரலாம். சரிங்களா, போங்கடா ஆங்கிலேயனா பிரெஞ்சுக்காரலாம். ஓ அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்கள், டா அப்படிங்கிறது டச்சுக்காரர்கள், ஆ அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள். சரிங்களா, பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது போங்கடா ஆங்கிலேயனா பிரெஞ்சுக்காரன். கடைசி உள்ள பிரெஞ்சு அப்படிங்கிறது கடைசியான பிரெஞ்சுக்காரர்கள். சென்ட்ரல ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் சென்ட்ரல மட்டும் டேனியர்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இந்த ஆர்டர்ல பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டரையுமே கேட்கலாம். சரிங்களா, ஓகே. 20வது கொஸ்டின், இந்திய அரசாங்கம் 1991 எதை அறிமுகப்படுத்தியது? இந்திய அரசாங்கம் 1991 எதை அறிமுகப்படுத்தியது? ஆப்ஷன் சி புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 21வது கொஸ்டின், சரிங்களா, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1980 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 22வது கொஸ்டின், இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது?
இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு எது? ஆப்ஷன் பி பூட்டான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 23வது கொஸ்டின், உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? ஆப்ஷன் சி தமிழ்நாடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 24வது கொஸ்டின், எது இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது? எது இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது? ஆப்ஷன் சி பசுமை புரட்சி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 25வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள வரிகள் நேர்முக வரி, மறைமுக வரி, இவை மேற்கண்ட அனைத்தும் சரி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும் சரி. சரிங்களா? அதாவது மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு மறைமுக வரியும் உண்டு, நேர்முக வரியும் உண்டு. சரிங்களா? ஸோ மறைமுக வரி அப்படின்னா, இப்போ ஒரு ஷோரூம்ல போய் ஒரு டிவி வாங்குறோம் அப்படின்னா, டிவி ஒரு 10,000 அப்படின்னா 10,000 கட்டிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த 10,000 கட்டிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். பட் ஆனா அதுக்குள்ள ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டியை மறைமுகமா நம்ம ஷோரூமுக்கு கொடுக்குறோம், பட் அவங்க அந்த ஜிஎஸ்டியை கட்டுறாங்க. ஸோ இது மறைமுக வரி. சரிங்களா? இதே மாதிரி நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, 26வது கொஸ்டினுக்கு போயிடலாமா? இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எது? ஆப்ஷன் சி இந்திரா முனை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 27வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆப்ஷன் டி ஆனைமுடி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 28வது கொஸ்டின், தக்கான பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு சதுர கிலோமீட்டர் ஆகும்? தக்கான பீடபூமியின் பரப்பளவு எவ்வளவு சதுர கிலோமீட்டர்? ஆப்ஷன் பி 7 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 29வது கொஸ்டின், பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பாங்கர். ஆப்ஷன் பி பாங்கர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அப்போ புதிய வண்டல் படிவு அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்க கமெண்ட் பண்ணலனாலும் ஓகே தான். பட் ஆனா இந்த கொஸ்டினை பார்க்கும்போது வேற கொஸ்டின் அதுக்குள்ள தொடர்பான கொஸ்டின் உங்களுக்கு மைண்ட்ல வருதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கம்பேரிசன் பண்ணி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா. சரிங்களா? 30வது கொஸ்டின், இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை. ஆப்ஷன் பி பக்ரானங்கல் அணை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். புவியீர்ப்பு அணை அப்படின்னாலே பக்ரானங்கல் அணை தான். சரிங்களா? 31வது கொஸ்டின், சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? சேஷாலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 32வது கொஸ்டின், உலகிலேயே மிகவும் நீளமான அணை என்று அழைக்கப்படுவது எது? உலகிலேயே மிகவும் நீளமான அணை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி ஹிராகுட் அணை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நீளமான அணை அப்படின்னா ஹிராகுட் அணை, புவியீர்ப்பு அணை அப்படின்னா பக்ரானங்கல் அணை. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க. 33வது கொஸ்டின், காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இது ஏற்கனவே கமெண்ட் பண்ண சொல்றோமோ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேயிலை எங்க? தேயிலை அசாம். சரிங்களா? ஸோ காஃபி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி கர்நாடகா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கர்நாடகா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 34வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்தியாவின் மான்செஸ்டர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே, 35வது கொஸ்டின், தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சி ஹைதராபாத் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி ஹைதராபாத் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர்.
36வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 37வது கொஸ்டின். புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எது? புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் 38வது கொஸ்டின். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? ஆப்ஷன் சி பெட்ரோலியம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 39வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலம் எது? 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலம் எது? ஆப்ஷன் சி கேரளா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த 2011ஆம் ஆண்டுல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்றோம், கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 40வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது? ஆப்ஷன் பி தொட்டபெட்டா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 41வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? ஆப்ஷன் டி தர்மபுரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தர்மபுரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 42வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படக்கூடிய மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படக்கூடிய மாவட்டம் ஆப்ஷன் பி கடலூர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 43வது கொஸ்டின். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்றழைக்கப்படும் டெல்டா. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்றழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. ஆப்ஷன் சி காவிரி டெல்டா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 44வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? ஆப்ஷன் டி மேட்டூர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 45வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் பி 3 மற்றும் 15 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 46வது கொஸ்டின். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் எது? தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவு பயிர் எது? ஆப்ஷன் சி சிறுதானியங்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 47வது கொஸ்டின். இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டில் வனப்பரப்பளவு எவ்வளவு? இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டில் வனப்பரப்பளவு எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 20.21. சரிங்களா? 2021 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 20.21 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 48வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் மண்ணரிப்பின் காரணமாய் அதிக அளவு பாதிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் மண்ணரிப்பின் காரணமாய் அதிக அளவு பாதிக்கப்படும் மாவட்டம் எது? ஆப்ஷன் ஏ தேனி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 49வது கொஸ்டின். கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படும். கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படும். ஆப்ஷன் பி பருத்தி மண் எனவும் அழைக்கப்படும். சரிங்களா? இன்னொன்று கரிசல் மண்ணா ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 50வது கொஸ்டின். எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது? எந்த போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது? ஆப்ஷன் சி சாலை வழி போக்குவரத்து அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இந்த வீடியோல டோட்டலா 50 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். சோசியல் சயின்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 50 கொஸ்டின் போட்டிருந்தோம். சரிங்களா?
ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட சேர்த்து மொத்தம் 100 கொஸ்டின் நம்மளுக்கு சோசியல் சயின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா? இது போக அடுத்து நம்ம வீடியோ என்ன போட போறோம் அப்படின்னா சயின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட போறோம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா எல்லாருமே சயின்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ சயின்ஸ்ல இருந்து அடுத்த வீடியோ போட்டுருவோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் ஒரு டைம், சோசியல் சயின்ஸ் மறுபடியும், அந்த மாதிரிக்கா நம்ம ஆர்டரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.